சந்தோஷம். நீங்கள் தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி மக்களை உற்சாகப்படுத்தும் போது இன்னும் சினிமா நல்லா இருக்கும்னு நம்புவோம் சார். நீங்கள் நிறைய படம் நடிக்கணும். சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் அதனுடைய அனுபவங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்கார் அவார்டு வின்னர் ரசூல் புக்கட்டி வந்து அந்த சவுண்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த சவுண்டு வந்து இவ்வளோ தத்ரூபமாக அந்த கடலுடைய அலை, அந்த தண்ணீர் வந்து அந்த படகு மீது படும்போது கீழே இருக்கிறது, கீழே இருந்து பார்க்கும்போது வேறு சவுண்டு, மேலே வந்து வேறு சவுண்டுன்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு புது முயற்சி. இதில் கொடூரமானவனாக தெரியுது இது வரைக்கும். ஆனால் அது கொடூரமாகவும் சொல்லி நடிக்க சொல்லி இயக்குனர் தான் சொன்னார். வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நான் சில சமயங்களில் வித்தியாசமான திரைப்படங்கள் செய்யும் போது இது எதற்காக செய்கிறோம் என்பதை இறுதி வரை பார்க்கும்போது அது புரியும். இந்த படம் வந்து இறுதி எப்படி முடியும், அதாவது 2 பேரும், ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அப்பா அந்த பொண்ணை ரொம்ப விரும்பி வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இயல்பாக வருகின்ற கோபத்தின் வெளிப்பாடு இறுதியில் எப்படி முடிந்தது, இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா சேரவில்லையா என்பதை ஒரு சிறப்பாக எடுத்திருக்கான்னு சொன்னால் அது ஒரு படகுக்குள்ளே வச்சு எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கடலில் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னை தவிர எல்லாருக்கும் வந்து தலை சுற்றி வாந்தி எடுத்து அந்த அனுபவம் தான் இந்த இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இது வந்து அந்த மேல்விலாசம் ஒரு படத்தை எடுத்து மிகப்பெரிய வெற்றி படம். அது வந்து வியாபார ரீதியாக இல்லை, அனைவராலும் பாராட்டப்பட்ட படம். வந்து ஒரு கோர்ட் ரூமில் வச்சு ஒரு நீதிமன்றத்தில் வச்சு படம் எடுத்திருந்தார் இந்த டைரக்டர். ஸோ இந்த கதை எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அது. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கும் சரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் விற்றா தான் படம் வந்து நீ ரிலீஸ் பண்ண முடியுது. நீ நிறைய படங்கள் எடுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ண முடியாத நேரத்தில் இருக்கும்போது இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் உத்தரா ஹரி இந்த படத்தை பார்த்து இது வித்தியாசமான படமாக இருக்குது, ரெகுலர் படம் கிடையாது, வித்தியாசமான ஒரு படகுக்குள்ளே வச்சு ஒரு படத்தை கதையை சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டு இந்த படத்தை வாங்கியிருக்காரு என்று சொன்னால் அவருக்கு அதற்கு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இயக்குனர் முயற்சி எடுக்கிறாரு, அந்த முயற்சி இன்னைக்கு வந்து கமர்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது கமர்ஷியலாக இருந்தால் தான் பாடல் காட்சி, ஆடல் பாடல் ஃபைட்டு இருந்தால் தான் படம் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்ல வராரு. அது வித்தியாசமாக சொல்லணும்னு நினைக்கும் போது என்னை இந்த பார்க்கறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு என்னன்னா ஒரு விசித்திரமான ஒன்று என்றால் இன்றைய தேதியில் வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்று தாய்க்கிழவை, ஒன்று வந்து ஆழி. தாய்க்கிழவில் வந்து என்னுடைய வீட்டின் இல்லால் மனைவி ராதிகா நடிச்சிருக்காங்க. இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசங்கள். அது வந்து ஒரு டோட்டல் கமர்ஷியல் படம், ஒரு கருத்து